எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில ரொம்ப மோசமா கொடூரமா ஒரு பீகார் ஃபேமிலி கொலை பட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அவர் பேர் வந்து கௌரவ் குமார். அவர் பீகாரை சார்ந்தவர். அவர் வந்து வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னை அடையாருக்கு. அங்க வந்து அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்துல வந்து வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண பிரசாத்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னா, லேட் ஆகுது. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவர் தனியா வரல. அவருடைய மனைவி, ஒரு 2 வயது குழந்தைய வந்து கூட்டு வந்திருக்காரு. அது வரைக்கும் எங்க தங்குறது, போறதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால அவர்கிட்ட கேட்கும்போது, அந்த கிருஷ்ண பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு சிக்கந்தர்ன்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா பீகாரை சார்ந்தவரு. நான் அவர்கிட்ட சொல்லி விடுறேன். நீங்க போங்க. அவரும் உங்களுக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி தருவாரு. இருக்கிற தங்க இடமும் தரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த சிக்கந்தரை போய் பார்த்திருக்காங்க. அந்த சிக்கந்தர் என்ன பண்ணிருக்காரு, இவங்க வீடு பக்கத்திலே வந்து தங்க வச்சிருக்காரு. தங்க வச்சு ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 26ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, இந்த சிக்கந்தர்ன்றவரு, அவங்க மனைவி, அவங்க கணவன், அவங்க குழந்தை, இவங்க 3 பேரையும் அவங்க நண்பரோட சேர்ந்து கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த சிக்கந்தர் வந்து அவங்கள வந்து பக்கத்திலே வந்து தங்க வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு அது அவங்க மனைவியை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஆசை வந்து அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லி, அவங்க நண்பர்களை வர சொல்லி, அந்த வீட்டுக்கு போய் அங்க வந்து நாங்க பார்ட்டி தரோம்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி, அவங்க கௌரவ் மது அருந்த வச்சு அவங்க மனைவியை வந்து கற்பழிக்க முயன்றிருக்காங்க. அப்போ வந்து அந்த கௌரவ் வந்து சண்டை போடும்போது அவர் தலையில தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து 20 வயது பெண் அவங்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி 5 பேர் அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி அந்த 2 வயசு குழந்தைய தூக்கி செவுத்துல அடிச்சு அதையும் கொலை பண்ணி இந்த 3 பேரையும் வெவ்வேறு இடத்துல வேற வேற இடத்துல குப்பையில வந்து போட்டிருக்காங்க. அந்த கௌரவ் பணத்தை மட்டும் சாக்குல கட்டி போடும்போது அடையாறுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தவறி கீழே விழுந்துட்டு இருக்கு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. அதனால அங்கேயே போட்டு போயிட்டாங்க. அப்படி போகாம போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மர்டர் தெரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த இடத்துல ஒரு ஜொமேட்டோ ஊழியர் காலையில உணவு கொடுக்க போகும்போது அந்த சாக்கை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸ்காரங்க அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது உங்களுடைய நிலைமை வந்து தெரிய வருது. அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்தது. ஒரு பையனை வந்து 4 பேர் சேர்ந்து அடிச்சு ரொம்ப மோசமா நீங்களே பார்த்துருப்பீங்க அதை எல்லாத்தையும். அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அவன் ஆள் அட்ரஸே காணாம். அதே மாதிரிதான் இதையும் நடக்க போகுது. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது தெரியல. இது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க? உழைப்புக்காக வந்தாங்க சென்னைக்கு நம்மளை தேடி. கடைசியில இந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த 5 பேரும் சேர்ந்தா அவங்களும் பீகாரை சார்ந்தவங்க தான். இதுக்கு யாரு காரணம்? கவர்மெண்ட் காரணமா? போலீஸ் அஜாக்கிரதையா? என்னன்றது ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த லேடியோட பணத்தை வந்து ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா குப்பை கிடங்குல போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய குப்பை கிடங்குல எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப பெரிய பெரிய இயந்திரம் எல்லாம் வச்சுதான் தேடி இருக்காங்க. அந்த கைது பண்ணவங்களை பிடிச்சிட்டு விசாரிக்கும் போது அந்த குழந்தையோட எங்க போட்டாங்கன்றது சொல்லிட்டாங்க. அது குழந்தையை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சம்பவம் சென்னையில, அதுவும் இப்படி நடக்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. தமிழ்நாடு எங்க போகுது தெரியல. இந்த கஞ்சா பழக்கம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. சென்னையில மட்டும் இல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்க்கணும். போலீஸ்க்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இது மாதிரி சம்பவம் ரொம்ப மோசமா நடந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அதாவது தெரு நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், அது யாரை பார்த்தாலும் கடிச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி போட்டு கொன்னுடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தெரு நாய்க்கெல்லாம் வந்து கொன்னுடணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொலை மட்டும் அவங்கள வந்து மரண தண்டனை தான் விதிக்கணும். இவங்கெல்லாம் போட்டு ஜெயில அடிச்சு ஜாமீன்ல விட்டு திருப்பி வந்து அதே தப்பு தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை தரணும்ன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.